إلى يغفر لنا بنيل عطائه منا ودفع مضرة عنا بأهل البدر يا السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க முஃமினீன்களே, இந்த ஓதப்பட்ட சூரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே யுன்ஃபிகு ஸஅத்தின் மின் ஸஅத்திஹி, வசதி உள்ளவர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப செலவு செய்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதேபோல் இதே சூரத்திலே முன்னால் உலகத்தில் அல்லாஹ் தஆலா கஞ்சத்தனத்தை விட்டும் யார் பாதுகாக்க பெற்றார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். யார் கஞ்சத்தனத்தை விட்டும் தன்னை தற்காத்துக் கொண்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொல்கிறார். ஒரு முஃமின்களிடம் இருக்கக்கூடாத குணம் கஞ்சத்தனம். இதுதான் நம்ம எல்லாம் பாதுகாக்கிறோம். கஞ்சத்தனம் என்பது ஒரு முஃமினிடத்தில் இருக்காது. கஞ்சத்தனம் என்பது ஒரு மனிதனுடைய பேர் அழிவிற்கு காரணம். வாழ்க்கையில தன்னுடைய அழிவிற்குண்டான ஒத்தக்கு சுஹ ரசூல் சொன்னார்கள், கஞ்சத்தனத்தை விட்டு நீங்கள் நீங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் முன்னால் உள்ள சமுதாயம் எல்லாம் அழிந்தது கஞ்சத்தனத்தினால் சொன்னார். முன்னால் உள்ள சமுதாயத்தினுடைய அழிவிற்கு காரணம் கஞ்சத்தனம் என்று சொன்னார். அருமையானவர்களே, கஞ்சத்தனம்ங்கிறது ஒரு கெட்ட குணம் மாத்திரமல்ல, பல்வேறு விதமான தீய குணங்கள் உருவாக்கக்கூடிய இடம் கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் இருந்தா அது மாத்திரம் அவன்கிட்ட கெட்ட குணம் இருக்குது என்பது அல்ல, பல்வேறு விதமான தீய குணங்களை உருவாக்கி வைக்கக்கூடிய ஒன்றுதான் கஞ்சத்தனம் என்று பெருமக்கள் சொல்றார். அல்லாஹ் மாவதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், யுன்ஷஹ்வானி ஷஹ்ஹி அர்பஅத்து அக்லாகும் மதுமூமா. இந்த கஞ்சத்தனம் என்பது 4 கெட்ட குணங்களை கொண்டு மட்டும் சேர்த்துருன்னு சொன்னாங்க. கஞ்சத்தனம் என்ற இந்த கெட்ட குணம் வேறு 4 கெட்ட குணங்களை கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்த்து விடும். மார்க்கம் தவிர்த்து நடக்க வேண்டும் என்று சொன்ன அந்த காரியங்கள். முதலாவது அல் ஹிர்ஸ், பேராசை. இன்னும் வரணும், இன்னும் வரணும், இன்னும் கிடைக்கணும், எவ்வளவு இருந்தாலும் சரி இன்னும் இருக்க வேண்டும் என்ற அந்த ஹிர்ஸ், அந்த பேராசை என்பது இருக்கிறதே, அது அவனிடத்தில் மிகுந்திருக்கும் கஞ்சத்தனம் உள்ளவனுக்கு. இரண்டாவது ஷர்ரா, கிடைத்ததில் திருப்தி பட மாட்டான். எவ்வளவு கிடைச்சாலும் சரி திருப்தியே பட மாட்டான். இந்த திருப்தி இல்லாத ஒரு தன்மை என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை மறைக்க பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த நிஅமத்துகளை எல்லாம் மறைக்கிறது என்பது கஞ்சத்தனத்தினுடைய வெளிப்பாடு. அதுபோல ஒரு மனிதனுக்கு ரப்பை பற்றி உண்டான சூஉன், கெட்ட எண்ணம், போயிடுச்சுன்னா அது கூட ஒன்றும் வராது, இது போயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் வராது என்பது போல தவக்குல்ங்கிறது அவனை விட்டு போயிடுதுன்னு அர்த்தம். தவக்குல் என்பது அவனை விட்டு போய்விடும். 4வது, அவன் செய்ய வேண்டிய ஹக்குகளை ஒழுங்கா செய்ய மாட்டான், தனக்கே ஒழுங்கா செலவழிக்க மாட்டான். இனிமே மனைவி மக்களுக்கு அப்படின்னா தனி கணக்கு பார்ப்பான், தனக்கே ஒழுங்கா செலவழிக்க மாட்டான். மனைவி மக்களுக்குன்னா கணக்கும் பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஆக இந்த கஞ்சத்தனம் என்பது வேறு 4 கெட்ட குணங்களை கொண்டு வந்து சேர்த்து விடும் என்று பெருமக்கள் சொல்றார். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், கஞ்சத்தனத்தை கொண்டவனுடைய பணங்கள் இருக்கிறதே 3இல் 1 அழிஞ்சு போகும்னு சொன்னான். 1 அவனுடைய பாவங்களில் அழிஞ்சு போயிடும், நல்ல காரியத்தில் செலவழிக்க மாட்டான். திடீர்னு அது பெரிய புது நோட்டாடி செலவழிப்பார். நல்ல காரியத்தில் அவசியமான ஒரு காரியம்னா டப்பு டப்பு துட்டு சொல்ல கேட்கும். ஆனா அவசியமில்லாத காரியமா செலவு நோட்டு அப்படி பறக்கும். அது அப்ப யார் கஞ்சத்தனம் உள்ளவனாக இருக்கிறானோ அவனுக்கு அவனுடைய பொருளாதாரம் என்பது பாவங்களிலே செலவழியும், தீய காரியங்களிலே செலவழியும் என்று சித்தீக்குல் அக்பர் தான் சொல்கிறார். அது மாதிரி 2வது அபகரிப்பு, திருட்டு போன்றவைகளில் செலவழியும். ரஸ்பிலே அபகரிப்பு, திருட்டு போன்றவைகளிலே அது செலவழியும், அது காணாம போயிடும் சொன்னான். 3வது அவனுடைய பெரிய வியாதிகள், எதிர்பாராத பெரிய வியாதிகளை கொண்டு போய் இந்த கஞ்சத்தனம் உள்ளவனுக்கு இந்த 3 வகையினால் அவனுடைய பொருளாதாரம் அழிந்து போகும் என்று அதில் செய்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொல்வார். சல்லாசமணத்தில் ஒரு அம்மா வந்தாங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. யார் ரசூலல்லாஹ், இந்த 2 பேரும் மாப்பிள்ளை கேட்கறாங்க, நான் யாரை கல்யாணம் பண்ணேன்னு கேட்டாங்க. 2 பேர் என்னை பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள், நான் யாரை கல்யாணம் பண்ணேன்னு கேட்டாங்க. சொல்ல யாருன்னு கேட்டாங்க. ஒரு ஆள் அபூஜகம், இன்னொரு முஆவியான்னு சொன்னாங்க. சொன்னாங்க 2 பேரும் வேண்டாம்னா. 2 பேருமே வேண்டாம். அம்மா அபூஜகின் ஃபலா யதஉ அஸாஹு, அபூஜகம் இருக்கிறாரே கம்ப கீழே வைக்க மாட்டார் அந்த மனுஷன். எடுத்து வைக்கலாம், பட்டுன்னு அவர் என்ன செய்வாரு, கை நீட்ட ஆரம்பிச்சிருவார். 1. இன்னொன்று அதிகமான சஃபர், இருக்கவே மாட்டார். 2 அர்த்தம் அந்த ஒரு வார்த்தைக்கு. இன்னொரு ஆள் இருக்கிறாரு, அவர் கஞ்சத்தனம் உள்ளவர்.
நீ கொஞ்சம் விசாலமாக நிலையில இருந்து பழகிய பெண், அதனால உனக்கு அது சரி வராதுமான்னு சொல்லி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஞ்சனுக்கு பெண் கொடுப்ப விஷயத்திலே, கஞ்சனை மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கிற விஷயத்திலே தவிர்த்திருக்க வேண்டும் என்று சொல்றாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அபாயமான ஒரு குணம்ங்கிறத எண்ணி பார்க்கிறேன். அருமையானவர்களே, பெருமக்கள் சொல்வார்கள் பிச்சைக்காரனோட மோசம் கஞ்சன். ஏன்னா பிச்சைக்காரன் இருக்கிறானே, அண்ணல் ஃபகீர இதா வஜத ஷபியா, அவனுக்கு கிடைச்சா ரெண்டு வயிறு நிறைய சாப்பிடுவான் பிச்சைக்காரன். ஆனா ஓ ஷஹீஹு இதா வஜத லம் யஸ்பா அபதா, இவனுக்கு கிடைச்சாலும் வயிறு நிறைய சாப்பிட மாட்டான், உங்காம திங்காம கிடப்பான். இவன் கிடைச்சாலும் கூட வயிறு நிறைய சாப்பிட மாட்டான். எனவே அவனோட இவன் மோசம் சொல்லி பெருமக்கள் சொல்வார். கஞ்சத்தனம் என்று எடுத்து பார்த்தால் எவ்வளவோ அதுல ஒரு புது 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 கண்ட கதைகள்லாம் நிறைய சொல்லுவாங்க. கஞ்சர்களுடைய வரலாறுங்கிறது இருக்குது, தனி நூல்களே அது சம்பந்தப்பட்டது இருக்குது. ஒரு அது படிச்சதுல உள்ளதுதான். அது எங்க நடந்துச்சு எந்த ஊருன்னு கேட்காது. ஒரு கேட்டான வருது மௌத்து பரதல் மௌத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆடு, நான் இறந்தா எப்படி அடக்குவேன்னு கேட்டானா, உன்னை சந்தன பேடையில கொண்டு வைப்பேன்னு சொன்னான். உன்னை சந்தன பேடை தயாரிச்சு இந்த சந்தன கட்டையிலேயே தயாரிச்சு உள்ள கொண்டு போய் நான் வைப்பேன்னு சொன்னான். இருக்கிற சக்தியெல்லாம் பயன்படுத்தி ஓங்கி கொடுத்தாங்க. சொத்தை நாசமாக்குறதுக்குன்னு வந்திருக்கேன், அப்படி இல்லாம செலவழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பையன் 3 பேர் ரெண்டாவது ஆட்டை கேட்டானா, அவன் சாதாரண கட்டையில கொண்டு உங்களை வச்சிருவேன்னு சொன்னான். அதாவது எரிக்க பயன்படுமே, அது இது கொண்டு நீ வைக்கிறாத அப்படி. 3வது ஆட்டை கேட்டானா, நான் இருந்தா நீ என்ன எப்படி பண்ற, உங்க உறுப்புகளை போய் வித்துருவேன், உங்க உறுப்புகளை பூரா நான் வித்துருவேன்னு சொன்னான். அவன் சொன்னா விற்கிறதே சரி, இந்த மேக்க இருக்கிறான் அந்த டாக்டர் கொண்டு வித்துறாத, அவன் ஒழுங்கா காசு தரமாட்டான், அவன் இழுத்தடிப்பான் அப்படின்னு சொன்னானா அவன். அதனால இந்த கஞ்சத்தனம்ங்கிறது இருக்குது இல்லையா, அது ஒரு மனிதனுடைய நிம்மதி இழக்க செய்து விடுவதில் உண்மையானது. ஒரு ஆளை கஞ்சனி எழுதுனானா, ஒரு கஞ்சன் எழுதுற அப்படின்னு அவன் கருமின்னு எழுதுனானா, இல்ல கஞ்சன் எழுதுன ஒரு எழுத்து வேஸ்ட் ஆகுதுன்னு அவன். கஞ்சன் எழுது 4 எழுத்து வருது, கருமின்னா 3 தானே வருது, ஒரு எழுத்து வேற வேஸ்ட் ஆகுதுன்னு அதனாலதான் கருமின்னு எழுதுனேன்னு சொன்னான். அருமையானவர்களே, கஞ்சன் இருக்கிறானே அல்லாஹுடைய விதியோடு போட்டி ஓடுகிறான். பெருமக்கள் சொல்றான், அல்லாஹு தஆலா அவனுடைய இருத்தது நடக்கும், எனக்குள்ள காரியத்தை செலவழி நல்லா சொல்லி இருக்கிறான். நான் அந்த காரியங்களை செலவழிக்காம வைத்த கட்டி வாய் கட்டி நான் இருக்கிறேன்னு சொன்னா, அதுக்கு பிறகு அல்லாஹுடைய விதியை நீ நம்பலையா என்று பெருமக்கள் கேட்பார். அல்லாஹுடைய விதியோடு உலகத்திலேயே தானங்களில் சிறந்த தானம் எதுன்னு சொன்னா, ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கிய சல்லாதனத்தில் கேட்டான், ஐயோ சதக்கத்தை ஆகும் அஜரா யார சொல்லலாம், எது சிறந்த சதக்கான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஆரோக்கியமா இருக்கிற நேரத்துல பணத்தினுடைய தேவை உனக்கு இருக்குது, ரொம்ப செலவழிச்சிடக்கூடாது, பாதி செலவழிக்கணும் அப்படின்னு உன்னுடைய மனசுல ஒரு எண்ணமும் இருக்குது இல்லையா, இந்த நேரத்தில் செலவழிக்கக்கூடிய இந்த சதக்கா என்பது அதுதான் உயர்ந்த கோலின்னு சொல்லி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். எனவே கஞ்சத்தனத்தை விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் புனிதமான ஹரமிலே நின்று கஅபாவை பிடித்து துஆ செய்திருக்கிறார். அல்லாஹ் கஞ்சத்தனத்தை விட்டு என்ன பாதுகாத்துன்னு சொல்லி. அதனால கஞ்சத்தனம் என்பது மிக மோசமானது. அதற்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தான்ட்ட கேட்டாங்களாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு வருது. ஷைத்தான்ட்ட கேட்டாங்களாம், உனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆள் பிடிக்காத ஆள் யாருன்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆள் யாருன்னு சொன்னா, மூமினா இருந்து யார் கஞ்சனா இருக்கிறானோ, யார் மூமினா இருந்து கஞ்சனா இருக்கிறான் அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவனுக்கு பிடிக்கிறதுனா ஒழுங்கான ஆள் இல்லைன்னு அர்த்தம் தானே. மூமினா இருக்கிறான் ஆனா கஞ்சனா இருக்கிறான், இப்போ அதான் மூமினா இருக்கிறான் அவனையும் பிடிக்கலங்கிற. இல்ல அவனுடைய கஞ்சத்தனம் ஈமானை நாசமாக்கி விடும். அவனுடைய கஞ்சத்தனம் என்பது அவனுடைய ஈமானை நாசமாக்கி விடும் சொன்னான். பிடிக்க உனக்கு அதுக்கு பிறகு உனக்கு பிடிக்காத பாவியா இருந்தாலும் யார் விசாலமானவன் அவனை பார்த்தா தான் பயமா இருக்குன்னா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த விசாலத்தன்மை பாவத்தை விட்டும் கொஞ்ச காலங்களில் அவனை மாற்றி ஈமானுடைய பிரகாசத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும் என்று அவனை பார்த்து நான் பயப்படுகிறேன், அவனை வெறுக்கிறேன் சொல்லி ஷைத்தான் அதற்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொன்னதாக வரலாற்றை பெருமக்கள் சொல்வார். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்விடத்திலேயும் கெட்டவன், மனிதர்களிடத்திலேயும் கெட்டவன். கஞ்சன் என்பவன் சமூகத்தில் உரிய அங்கீகாரத்தை கண்ணியத்தை பெற்றிருக்க மாட்டான். எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடினார். அதனால இருக்கிறது போல மத்தமா கொடுத்துட்டு கைகட்டி இருக்கிறது அப்படிங்கிறது இல்ல. அல்லாஹ் குர்ஆன் வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக் வலா தபசுத்துஹா குல்லல் பஸ், எல்லாத்தையும் அப்படி யாரா கேட்டா கூட அப்படியே கையை பின்னாடி பெடையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காத, நீ கொடு. அது மாதிரி எல்லாத்தையும் விரிச்சு மொத்தமா கொடுத்துட்டு இன்னைக்கு அதுக்கு அடுத்த நிலை இல்லை அப்படின்னு ஆகிறார்.
எதிலையும் நடுநிலைமையான ஒரு தன்மை வேண்டும். கஞ்சத்தனமும் கூடாது, அதே நேரத்திலே இஸ்ராஃபும் வீண் விரயமான காரியம் கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் ரசூலால் வெறுக்கப்பட்ட இந்த கஞ்சத்தனத்தினுடைய தன்மைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருப்பானாக. விசாலமான பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு தந்து, வளமான பொருளாதாரத்தையும் தந்து, அவன் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களில் அவனுடைய திருப்திக்காக செலவழிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.